Daily. Taste the Daily. கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்த தமிழுக்கு தலை வணக்கம். எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், கண்ணன் கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்ற போர்ப்பரணி எழுந்த தமிழகத்தில், ரத்தம் பொங்கிய மொழி புரட்சி வெடித்த தமிழ்நாட்டில் மீண்டும் அதே நிலையை உருவாக்குவதற்கு மீண்டும் ஒரு 38, மீண்டும் ஒரு 48, மீண்டும் ஒரு 65, மீண்டும் ஒரு 68 என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட கலைகளை கண்ட உயிரினும் மேலான தாய் தமிழகத்தில் இப்பொழுது மத்திய அரசு, மதோன்மத்தம் பிடித்த அரசு, சர்வாதிகார அரசு, எதேச்சாதிகார அரசு இந்தியாவையே சமஸ்கிருதத்தின் கீழ், இந்தியின் கீழ் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றி விடலாம் என்ற மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள், அந்த கட்சிகளினுடைய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்து உரையாற்ற இருக்கின்ற தமிழகத்தினுடைய துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர், ஆருயிர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக குழுவின் தலைவரான என் ஆருயிர் சகோதரர் TR பாலு அவர்களே, ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதென்றால் அதை இன்னாரிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று திமுக முடிவெடுக்கிற போதெல்லாம் சேகர் பாபு தான் அதற்கு பொருத்தமானவர் என்று அவரிடத்திலே இந்த பொறுப்பை தந்திருக்கின்ற வேளையில், தமிழகத்தினுடைய தலைநகரிலே இருந்து வெடித்து கிளம்புகின்ற இந்த புரட்சி கீதத்திற்கு உடன் வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தோழர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகியல் நண்பர்களே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். 100 ஆண்டு கால போராட்ட வரலாறு தான் இந்திய எதிர்ப்பு வரலாறு. இந்த நாள் தமிழர்களின் வரலாற்றிலே முக்கியமான நாள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள். திராவிட இயக்கத்தின் மூல அடிக்கல்களில் ஒருவரான நடேசனார் மறைந்த நாள். 38 சொல்வதற்கு முன்பு 23 காக்கிநாடா மாநாட்டில் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு அவர் வடிவத்திலே நம்மோடு இருந்து திராவிட இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரே, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் என்று நானெல்லாம் நினைக்கிறேனே, அந்த ஆசிரியர் என்ற பெயருக்கே உரியவரான திராவிடர் கழக தலைவர் ஆருயிர் அண்ணன் வீரமணி அவர்கள் முன்னால் நான் சொல்லிக் கொள்கிறேன். 23 காக்கிநாடாவில் இந்திய எதிர்த்த அந்த மேடையிலேயே மகாத்மா காந்தியிடம் வாதாடியவர் தந்தை பெரியார். இந்தி புரட்டு, இந்தி ரகசியம் என்று குடியரசு ஏட்டிலே தொடர் கட்டுரைகளை எழுதியவர் பெரியார். அந்த போராட்டத்திலே மடிந்தவர்கள் தான் தாளமுத்து நடராசன் அவர்கள் கல்லறை இங்கே இருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றவுடன் சால்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு 3 வருடம் 3 வருடம் 3 வருடம் என்று கர்ஜித்துக் கொண்டு வந்த பெரியார் பெல்லாரி சிறைச்சாலையிலே நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக விடுவிக்கப்பட்டார். அவர் வெளியே வந்து என்ன சொன்னார் தெரியுமா?
நான் இந்த போராட்டத்தில் இந்த சிறையிலேயே மடிந்திருக்க வேண்டும், இறந்திருக்க வேண்டும். அப்படி நான் மடிந்திருந்தால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் வீர வாலிபர்களாக இந்தியை எதிர்க்கவும் திராவிட இயக்கத்தை காக்கவும் முன்னேறி வருவார்கள் என்று சொன்னவர்தான் காவிரிக்கரை மாநாட்டில் தமிழ்நாடு தமிழருக்கென்றே என்று 38 அறிஞர் அண்ணா இருந்த மேடையிலே கர்ஜித்தார் தந்தை பெரியார். அவர் மூச்சு அடங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தியாகராய நகரில் டெல்லிக்காரனை பார்த்து, உனக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம், ரகளை வேண்டாம், மரியாதையாக மூட்டை கட்டிக் கொண்டு நீ ஓடிவிடு என்று பேசிவிட்டு அவர் ஆவி அடங்கியது. அதற்கு பிறகு 48 அவினாசிலிங்கம் இந்தியை திரும்ப கொண்டு வந்த போது அப்பொழுதும் போராட்டம் பின்வாங்கி ஓடியது, 38 ஓடியதை போல. பின்னர் 63 மத்தியிலே இருந்த அரசு பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்த போதே பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1965 ஜனவரி 26 இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழியாக மகுடமேற்கும் என்று அறிவித்தார். உடனே அறிஞர் அண்ணா அவர்கள் கோடம்பாக்கத்திலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டை போட்டு இந்த போராட்ட குழுவுக்கு என் தம்பி கலைஞர் அவர்களை, கலைஞர் அவர் சொல்லல, கலைஞர் அவர்களை நான் ஏற்பாடு செய்கிறேன், அந்த போராட்டத்திலே சட்டத்தை கொளுத்துவோம் என்று அறிவித்தார். சட்டத்தை கொளுத்த சென்ற மதுரமுத்துவை வழியனுப்ப சென்ற அண்ணன் கலைஞரையும் கைது செய்து 6 மாதம் திருச்சி சிறையிலே அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். 65 பிறந்தது, ரத்தம் பொங்கிய புரட்சியும் எழுந்தது. லட்சோப லட்சம் மாணவர்கள், அதிலே நானும் ஒருவன், தெருக்கள் வழி வீதிகளின் வழியாக முழக்கமிட்டுக் கொண்டு சென்ற போது காங்கிரஸ் தர்பாரிலே அவர்கள் குதிரைகளின் மீது பட்டாளத்தை அனுப்பி அனைவரையும் அடித்து உடைத்து மண் தலைகளை உடைத்தார்கள். மதுரை வீதியில் மாணவர்கள் காளிமுத்து காமராசுடன் வந்தவர்கள் வெட்டப்பட்டார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் கூறிய வார்த்தைகளுக்கொப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு முழக்கமிட்டுக் கொண்டு வந்த போது துப்பாக்கி சூடு நடந்தது. சிவகங்கை வேங்கிய ராஜேந்திரன் தொண்டை குழியிலே அந்த குண்டு பாய்ந்தது, அங்கேயே மடிந்தான். போராட்டம் பரவியது. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையால் அடக்க முடியவில்லை. எல்லை காக்க வேண்டிய இந்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்தது, எந்திர துப்பாக்கிகளோடு நுழைந்தது. ஆரணியில், பொள்ளாச்சியில், திருச்செங்கோட்டில், திருப்பூரில் பல இடங்களிலே துப்பாக்கி சூடு நடந்தது. மாணவர்கள் கொல்லப்பட்டனர், வாலிபர்கள் கொல்லப்பட்டனர். இறந்தவர்கள் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக மதுக்கரை காடுகளிலே அந்த பிரேதங்களை எல்லாம் போட்டு பெட்ரோலை ஊற்றி ராணுவம் கொளுத்தி சாம்பலாக்கியது. அந்த புரட்சி நடந்த வேளையில் மாணவர்கள் புரட்சியை எதிர்கொள்ள முடியவில்லை அவர்களால். அப்பொழுதுதான் அந்த காலகட்டத்தில் நள்ளிரவு வேளையில் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களை வீட்டிலே இருந்து கொடியே கொண்டு வந்து லாரியிலே, போலீஸ் லாரியிலே அவர்கள் திருச்சி வரை கொண்டு போனார்கள். அங்கிருந்து மதுரை, நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னார் கலைஞர் அவர்கள். பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். அண்ணா அவர்கள் அந்த பாளையங்கோட்டை சிறைக்கு சென்று கலைஞர் அவர்களை பார்த்துவிட்டு வந்து அவர் விடுதலையான நாளில் இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை தமிழர்களின் தவச்சாலை என்று அண்ணா அவர்கள் மகுடம் சூட்டினார்கள். அறுபத்தேழு வந்தது. 11 லட்சம் சைதாப்பேட்டையிலே போட்டியிடும் என்று அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டிலே அறிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணாவின் தலைமையிலே மலர்ந்தது. அண்ணா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரண வளையத்துக்குள்ளே சிக்கியிருந்த வேளையில் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழா இன்றைய கலைவாணர் அரங்கத்திலே நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அரங்கத்துக்கு வெளியிலும்
அண்ணா அவர்கள் புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு பேசுகிற முதல் பேச்சு. அவர் பேசும்போது சொன்னார், அவர் தம்பிகளே என்றவுடன் அனைவரும் கண்ணீர் விட்டு கதறினார்கள். இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள், உடல் பாதித்து விடும் என்று. தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிற இந்த நிகழ்ச்சிக்கு போகாவிட்டால் இந்த உடலில் உயிர் இருந்து என்ன பயன் என்று கேட்டபோது அனைவருமே கண்ணீர் விட்டார்கள். அப்பொழுதுதான் பேசினார், நான் 3 காரியங்களை சாதனைகளாக திராவிட இயக்கத்துக்கு செய்திருக்கிறேன். அதை யாராலும் மாற்ற முடியாது, இனி எந்த ஆட்சி வந்தாலும் மாற்ற முடியாது. ஒன்று, இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறேன், யார் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. இன்னொன்று, சுயமரியாதை திருமணத்தை சட்ட வடிவமாக்கி இருக்கிறேன், அதை யாரும் மாற்ற முடியாது. மூன்றாவது, மிக முக்கியமானது, இந்த மண்ணில் இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்று தீர்மானம் போட்டிருக்கிறேன், இதையும் மாற்ற முடியாது. அண்ணா அவர்களே, கல்லறையிலே இருக்கிற அண்ணா அவர்களே, உங்கள் அருகிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் அவர்களே, எவர் வந்தாலும் மாற்ற முடியாது என்று நீங்கள் சொல்லிவிட்டு போனீர்கள். மாற்றுவதற்கான முயற்சியிலேதான் நரேந்திர மோடி அரசு ஈடுபட்டிருக்கின்றது, இந்தியை திணிப்போம் என்று. அதனால் தான் தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தரவில்லை என்று கேட்கிற பொழுது அவர்கள் பொது கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்போம். யார் சொல்லுவது? மத்திய அமைச்சர் சொல்லுகிறார். எந்த காரணத்தை முன்னிட்டும் நிதி தரப்பட மாட்டாது. பின்னர் தமிழகத்திலே இருந்து எழுச்சியை கண்டு நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை என்கிறார். தர்மேந்திர பிரதானே, எந்த அர்த்தத்திலே சொன்னாய்? உனக்கு தெரியுமா தமிழகத்திலே நடைபெற்ற மொழி புரட்சியை பற்றி? மறைமலை அடிகளும் தமிழ் அறிஞர்களும் பெரியார் அண்ணா தலைமையிலே தமிழகம் பொங்கி எழுந்ததும் புரட்சி வெடித்ததும் உனக்கு தெரியாது? அவர்களினுடைய ஆவி இங்கேதான் உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆவியின் பெயரால் நான் அரைகூவி அழைக்கிறேன். தாளமுத்து நடராசருடைய ஆவி இங்குதான் உலவுகிறது. சிவலிங்கம் சின்னசாமி, அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், சத்தியமங்கலமுத்து கீரமங்கலமுத்து, பீளமேடு தண்டபாணி, மாயவரம் சாரங்கபாணி, இவர்கள் தங்கள் மேரியிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு ஒரு மொழிக்காக தீக்குளித்த வரலாறு உலகிலே எங்கும் கிடையாது. வியட்நாமிலே புத்தபிட்சுக்கள் மதத்துக்காக தீக்குளித்தார்கள். அப்படி தீக்குளித்து இந்தியாவையே உலுக்கி அமெரிக்க நாட்டு பத்திரிகைகளிலே எல்லாம், வாஷிங்டன் போஸ்டிலே, நியூயார்க் டைம்ஸிலே தமிழகத்தினுடைய இந்த வீரஞ்செறிந்த போராட்டத்தை தீக்குளித்து படிந்தார்களே, அவர்கள் புகைப்படங்களோடு வெளியிட்டார்கள். அவர்கள் ஆவியும் இங்குதான் உலவுகிறது. அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள் இளைஞர்கள். 30 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய வாரிசுகள் தான். நீங்கள் முன்னை விட வீறு கொண்ட வாலிபர்களாக, வீரம் நிறைந்தவர்களாக இந்த தமிழகத்தை காக்க புறப்படுவீர்கள் என்பதற்காகத்தான் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதற்கு பொற்கால ஆட்சி என்று இந்தியாவும் மற்ற நாடுகளும் போற்றுகிற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்வீர் சகோதரர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகத்திலே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருப்பதும், நிதி கொடுக்க முடியாது என்று சொன்னார்களே, சமக்ரா சிக்ஷா அபியான் என்கின்ற பொதுக்கல்வி திட்டத்துக்கு எவ்வளவு வர வேண்டும்? 2401 கோடி ரூபாய் கொடுக்காமல் வைத்திருக்கிறான். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை, அதில் 2118 கோடி ரூபாயை கொடுக்காமல் வைத்திருக்கிறான். சாலை துறைக்கும் பணம் இல்லை, எந்த துறைக்கும் தமிழகத்துக்கு பணம் இல்லை என்று சொல்ல நீ யார்? சர்வாதிகாரியா? சர்வாதிகாரிகளினுடைய சாம்பல் மேடாகத்தான் டெல்லி பட்டணம் வாய்த்திருக்கிறது என்று சொல்வேன். நீ எதை அடிப்படையிலே இந்த பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்கிறாய்? தமிழகத்துக்கு நிதி கொடுக்க முடியாது என்று அவர்கள் நோக்கத்தை எங்கே முன்பு பேசிய ஒருவர் சுட்டிக்காட்டினார். பிரயாக் நகர் என்று சொல்லப்படுகிற அலகாபாத்திலே 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு மாநாடு நடந்தது. இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் சேர்ந்து நடத்திய மாநாடு.
32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். தமிழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அந்த பிரகடனத்தினுடைய முதல் வாக்கியம், இனிமேல் இந்த நாட்டை பாரத் என்று தான் அழைக்க வேண்டும், இந்தியா என்ற பெயர் எதிலும் இருக்கக்கூடாது. இனி தலைநகரம் டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு மாற்றப்படும். அடுத்து இன்னும் சொல்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது என்று தீர்மானத்தை பிரகடனமாக்கிய அவர்கள் நோக்கம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று ஒரே கலாச்சாரம் என்பது மட்டுமல்ல, அவர்கள் இந்தி சாம்ராஜ்யமாக ஆக்கலாம் நினைக்கிறார்கள். ஹிட்லருக்கு ஏற்பட்ட கதியை போல, முசோலினிக்கு ஏற்பட்ட கதியை போல, இடியமீருக்கு ஏற்பட்ட கதியை போல சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் அந்த முடிவுதான் வந்து சேரும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். பொங்கி எழுந்து விட்டது தமிழகம். அதன் அடையாளம் தான் தலைநகரிலே இந்த பிரம்மாண்டமான கூட்டம். ஆகவே அடுத்து அறிவிக்கின்ற போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அரசியல் சட்டத்தையே நடுவீதியிலே தீக்கு போட்டு தீயிட்டு கொளுத்திய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். அவர்கள் அந்த வழியிலே பாரம்பரியத்திலே வந்தவர்கள். எனவே இந்திய எக்காரணத்தை முன்னிட்டு இங்கே வந்து ஆட்சி புரியவோ, வடபுலத்து ஆதிக்கத்தை இங்கே நிலநாட்டவோ, தமிழக அரசை அச்சுறுத்தி பார்க்கவோ நினைத்தால், மோடி அவர்களே, உங்கள் காலத்திலேயே இந்தியா துண்டு துண்டாக சிதறுகிற நிலைமை ஏற்படக்கூடும். இரத்த கரைபடிந்த சிவப்பு கோடுகளால் இந்திய வரைபடம் கிழித்தெறியப்படும் என்று எச்சரிக்கை செய்து, வெல்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க தமிழ் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.